கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ராஜேந்திரன். நான் ஒரு நரிக்குற இனத்திலிருந்து பிறந்தவன். இப்போ நரிக்குற பாஷையில் ஒரு சிறிய ஒரு பாடலை பாடிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். பெர்கமன்ஸ் பாட்டு எங்களுடைய பாஷையில் நான் பாடுவேன். மாறு தாதாஜி मार येसु दादाजी, मारु दादाजी, मार येसु दादाजी, मरियन्नमक्कु मरियेकमक्कु तारु सित्तं करणाचानी, मरियन्नमक्कु मरियेकमक्कु तारु चित्तं करणाचानी, मारु दादाजी, मारु दादाजी, मर येसु दादाजी. இதே தமிழில் பாடுறேன். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே ராஜனே. கர்த்தருக்கு சோதனை உண்டாவதாக. என்னுடைய சாட்சி நான் சொல்கிறேன். என் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி என் குடும்ப கதையை நான் சொல்கிறேன். என் அப்பா பேர் சக்கரை, எங்கள் அம்மா பேர் மங்களம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க 3 பேர். என் அண்ணன் பேர் ராஜு, அவர் இறந்துட்டார். அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. என் பேர் ராஜேந்திரன், என் தங்கச்சி பேர் ஜெயராணி. நாங்கள் 3 பிள்ளைகள். பிறந்துட்டு நாங்கள் இந்து குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்தோம். எங்களுக்கு இந்து குடும்பத்தில் பிறந்து நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் என்னவென்றால் அவங்க வேட்டையாடுகிற தொழில்கள் தான். எங்கள் அப்பா எப்போவும் வேட்டையாடிக்கிட்டு தான் இருப்பார். காடை, கௌதாரி, முயல், நரி, இந்த மாதிரி அவங்க பிடிக்கிற தொழில். அது பிடித்து அது விற்று அது காசு கொண்டாந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுப்பாரு. பாருங்கள், எங்கள் அப்பாக்கெல்லாம் துப்பாக்கியெல்லாம் கிடையாது. அவங்களெல்லாம் முன்னோர்கள்லாம் முன்னாடி வலை வச்சு கண்ணி வச்சு அப்புறம் கூண்டுகள்லாம் வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி தான் வேட்டையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிற்காலத்தில் கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கியெல்லாம் வாங்கினாங்க. துப்பாக்கி வாங்கி துப்பாக்கியில் கூட வேட்டையாடிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பாலாம். அப்படியே எங்களுடைய காலப்போக்கு அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஊர் ஊராக போய்கிட்டு குடிசை போட்டுக்கிட்டு டேரை போட்டுக்கிட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் இந்து தான். எங்கள் அம்மா என்னென்னா அவங்களும் ஊக்கு ஊசியெல்லாம் பாசி விற்றுட்டு ஊரில் போய் கஞ்சி தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பாலாம் மாடெல்லாம் பிடிச்சிருப்பார். மாட்டு வேட்டையை கூட ஆடுவார். கவுதாரியில் பிடிக்கும்னா மாடில் வேட்டையாடுவாங்க. அந்த மாடுக்கு வைக்கவாங்க, சாப்பாடுவாங்க. எங்கள் அம்மாலாம் ஊரில் போய் கஞ்சி வாங்கிட்டு சாப்பிட வைப்பாங்க. ஊருக்கு தூரமாக தான் நாங்கள் குடிசை போட்டிருப்போம். பக்கத்தில் குடிசை போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. காலப்போக்கில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாட்கள் ஆக ஆக சில வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மணி மாலையெல்லாம் வியாபாரத்தை பண்ணி அந்த குடித்தது ஏன் அப்படி ஆகுனாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டு நீங்கள் துப்பாக்கியில் வேட்டையாடக்கூடாது, செய்யக்கூடாது. கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை அறிவித்ததுனால கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த லைசன்ஸு துப்பாக்கியெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. இன்னும் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்கிறதுக்குன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது சில ஊக்கு ஊசி பாசிகள்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க, விற்பாங்க. அதை வச்சு எங்கள் அம்மாக்கிட்ட காசு கொடுப்பாங்க, பிழைப்பு நடக்கும். இல்லை ஊர் ஊராக போய் தெருவில் போய் சோறு வாங்கி பிச்சை எடுத்து சோறு வாங்கி எங்களை சாப்பிட வச்சு எங்களை வளர்த்தாங்க, எங்களை செஞ்சாங்க. எங்களுடைய போக்கு சுச்சுவேஷன் அப்படியே தான் போய்கிட்டு, எங்கள் ஜெனரேஷன் அப்படி தான் இருந்தாங்க எல்லாருமே. ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது, ஒரு நிரந்தரமான ஊர் கிடையாது. அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். எங்கள் அப்பா அடிக்கடிலாம் தண்ணியெல்லாம் போடுறது கிடையாது. ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு
திருவிழா மாதிரி சாமி கும்பிடும்போது இல்லாட்டி கல்யாணம் பண்ணும்போது அவங்க தண்ணி குடிப்பாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. தவிர மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையும் எல்லாம் தண்ணி அடிக்க மாட்டார், குடிக்க மாட்டார். எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை சச்சரவு ஒரு சில நேரத்தில் வரும். அது வந்துச்சுன்னா எங்கள் அப்பா அடிச்சிடுவார், எங்கள் அம்மாவை அடிச்சிடுவார். எங்கள் அம்மா எங்களெல்லாம் சின்ன பிள்ளைய இருக்கும்போது எங்களை விட்டு போயிடும். போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா கோபம் தெரிஞ்சு எங்கள் அப்பாவே திருப்பி போய் கூப்பிட்டு வந்துடுவார். அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய பாரம்பரியம் தெய்வம்னு சொல்லப்படுங்க இந்து தெய்வம் தான். அதாவது மீனாட்சின்னு சொல்லுவாங்க. இந்த மீனாட்சி கும்பிட்றவங்க தான் எங்கள் அப்பனுடைய கொள்கை. வெள்ளாட்டுக்கடை தான் அவங்க வெட்டுவாங்க. அந்த வெள்ளாட்டுக்கடை ரத்தம் எங்கள் அப்பா குடிப்பார், பச்சை ரத்தம் குடிப்பார். எங்கள் வெள்ளாட்டுக்கடை ரத்தம் தான் அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. இது வெள்ளாட்டுக்கடை ரத்தம் பூஜை பண்ணுறதுக்கு என்னென்னா, இந்த வேட்டையாடுற தொழில் காசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாமி உண்டியலில் போட்டு வைப்பாங்க. சாமி உண்டியலில் போட்டு வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னா, அந்த அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை கிடா வெட்டி அந்த சாமியை கும்பிட்டு அந்த கறியை பங்கு போட்டு எல்லா வீட்டுகளுக்கும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படி தான் எங்கள் அப்பா எங்கள் சாமிக்கு எங்கள் அப்பா பூசாரியாக இருப்பார். பூசாரின்னா அவரே மணி அடிப்பார், அவரே அந்த பாட்டு பாட. பூசாரின்னா அந்த என்னென்னா முத்து போட்டு பார்ப்பார். அந்த முத்து போட்டு பார்த்து தான் அவங்க கடை பிடிச்சி சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா அது கடை அடிக்கலாமா வேண்டாமான்னு உத்தரவு கேட்பார். அவர் முத்து போட்டு பார்த்து தான் அப்படி கேட்பார். அப்படி கேட்டு தான் அவங்க சாமியை கும்பிடுவாங்க. இப்படி தான் கும்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசு பற்றி என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தவன். அந்த அம்மா அப்பாவுக்கு இயேசு பற்றி சொன்னாலே அவங்களுக்கு இயேசுன்னு யார் என்னன்னு கேட்பாங்க. அது ஒரு தெய்வம்னு சொன்னாக்கா அது தெய்வம் கிடையாது, நம்ம வச்சுருக்கிறது தான் தெய்வம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளமே அப்படியே போய்கிட்டே இருந்தேன். அவங்க எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் நம்ம போய்கிட்டே இருந்தோம். அதை அவங்க மீனாட்சி வருஷம் கடை வெட்டி கும்பிடுவாங்க. இதில் என்ன ஒன்றுனா, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய மாமன் மச்சம் எப்படி ஒரு உறவு கொண்டாடுவாங்கன்னா, எருமை கடை வெட்டுறவங்க இவங்க வெள்ளாடு கடை வெட்டுறவங்க, இவங்க தான் மாமன் மச்சம், இவங்க தான் பொண்ணு கொடுத்துக்குவாங்க, பொண்ணு எடுத்துக்குவாங்க. மீனாட்சி கும்பிட்றவங்கிட்ட பொண்ணு எடுத்துக்கலாம், பொண்ணு கொடுத்துக்கலாம். காளி கும்பிட்றவங்கிட்ட பொண்ணு கொடுத்துக்கலாம், பொண்ணு எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எருமை கடை வெட்டி அதே மாதிரி பச்சை ரத்தம் குடிப்பாங்க. அப்படி தான் அந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல் ஓடிக்கிட்டே தெரிஞ்சாங்க. இந்த இயேசுவை அறியாத குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். இந்த இயேசுவை அறியாத எங்கள் அம்மா அப்பாவை கொண்டு போய் என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் படிப்பெல்லாம் வரல. நான் ஒரு 3வது வரைக்கும் தான் படித்தேன். அதை படித்து முடிச்சிட்ட பிறகு நான் அதுலேருந்து என்னால் படிக்க முடியல. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் ஓடி வந்துட்டேன். அம்மா அப்பாவுக்கு ஓடி வந்துட்டு போய் எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சுட்டாங்க, இவன் படிக்க மாட்டேங்கிறான், இவன் சரியாக இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நாங்கள் சரியான கவனிக்கிறதுக்கு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க தெருவாக மறுபடியும் கூப்பிட்டு கொண்டு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நான் ஊர் சுற்றிக்கிட்டு அவங்களோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து நான் அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்படியே அவங்கக்கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கெல்லாம் நிலைமை இருக்காது. யாரோ பழைய துணி கொடுத்தா அந்த பழைய துணி என்ன செய்வோம், மாற்றி நாங்கள் போட்டுக்குவோம். வேறு விலை கொடுத்து வாங்குறதுக்கு எங்கள் அம்மா அப்பா விலை கொடுத்து வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்காது, காசு இருக்காது. ஏன்னா அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கே போதுமாக இருக்கும். தவிர இல்லாட்டி 10 தெருவில் போய் தான் நம்ம என்ன செய்வாங்க, அம்மா போய் பிச்சை கேட்டு வருவாங்க, அப்பாவும் போய் பிச்சை கேட்டு வருவார். அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது சில விஷயத்தில் இந்த தொழில் கற்றுக்கிட்டு சில இந்த ஊக்கு பாசி மணிகள்லாம் விற்கிறது, வியாபாரம் பண்ணுறது. எங்கள் அப்பாப்பெல்லாம் போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவார். எங்கள் அம்மா கூட அது மணியை கட்டி கொடுப்பாங்க. அந்த மணியை வாங்கிட்டு கோத்துட்டு மணியை கட்டி கொடுப்பாங்க. அது மாதிரி காலப்போக்கில் தான் வாழ்ந்தாங்க. இயேசுவை அவங்க அறியாமல் வாழ்ந்தாங்க. நான் கொஞ்சம் படித்ததுனால படிச்சுட்டு அப்படி அவங்க கூட அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அங்கே பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது எனக்கு இயேசு பற்றி சொன்னாங்க. அதை பற்றி நான் என்ன செய்யலை, அது சரியாக நான் ஏற்றுக்கொள்ள கேட்கல. மனம் போல போக்கில் மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ, என்ன சாமி கும்பிட்றாங்களோ அந்த சாமி அந்த தெய்வம் தான் கும்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். காலப்போக்கில் எங்கள் அம்மா அப்பா தொழிலுக்கு போகிறாங்க. எங்கள் அப்பா வேட்டைக்கு போகும்போது காலத்தில் நானும் வேட்டையை கற்றுக்கிட்டு அவங்களோட வேட்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வேட்டை தொழிலும் கற்றுக்கிட்டு அவர் என்னென்ன செய்கிறாரோ, அவர் என்ன வலை வச்சு பிடிக்கிறாரோ, கண்ணி வச்சு பிடிக்கிறாரோ, துப்பாக்கி எடுத்து அடிக்கிறாரோ அதே தொழில் நானும் செய்துக்கிட்டு போனேன். காலப்போக்கில் எங்கள் அப்பா வியாபாரம் பண்ணும்போது நானும் வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டு ஜாமான்லாம் கேட்பேன் வியாபாரம் பண்ணுறதுக்கு. எங்கள் அப்பா தொலைஞ்சு போவான், ஓடி போவான், எங்கிட்ட காணாமல் போயிடுவாங்க, இல்லை யாரோ பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த பொருளை கொடுக்க மாட்டாங்க. நீ இங்கே வெளியெல்லாம் வியாபாரத்துக்கு போகக்கூடாது, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தான் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்புறம் நான் என்ன செய்வேன்னா, எங்கள் அம்மா அப்பாவுடைய ஜாமனை கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து நானாக வியாபாரத்துக்கு தனியாக போவேன்.
தனியாக வியாபாரத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த பணத்தை காட்டுவேன். இந்த மாதிரி வியாபாரத்தை பண்ணியிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கையில் கொண்டு வந்து அப்படி தான் நானும் தொழிலை என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன். நான் அந்த வேட்டை தொழிலும் சரி, இந்த மணி ஊசி பாசி விற்கிறதும் சரி, எங்கள் அம்மா அப்பா பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு குடிப்பழக்கம்லாம் கிடையாது. நான்லாம் குடிக்கிறது இல்லை, நம்மலாம் குடிக்கிறது இல்லை. ஆனால் குடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் என் முன்னால் குடிப்பாங்க, என்னை வற்புறுத்துவாங்க. எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த குடிப்பழக்கத்தில் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்கெல்லாம் நல்லா குடிப்பாங்க. அவங்கெல்லாம் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வரும்போது நிறைய குடிப்பாங்க. சில சண்டை கூட நடக்கும், பிரச்சனை கூட நடக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சமாதானம் ஆகிடுவாங்க. மறுபடியும் என்னென்ன சமாதானம் ஆகிடுவாங்க. திடீர் ஒரு சண்டை போய் ஆகிடுச்சுன்னா ஒரு குச்சியை எடுத்துகிட்டு உடைச்சிட்டு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர் மறுபடியும் கூடணும்னா சாராயம் பிராந்தி அன்னைக்கெல்லாம் சாராயம் தான், சாராயம்லாம் கொண்டாந்து மறுபடியும் குடித்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஏன்னா அது அந்த வைராக்கியம் விரோதமெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் சென்ற உடனே என்ன செஞ்சுவாங்க, விட்டுடுவாங்க. அந்த ஒரு நல்ல பழக்கம் எங்கள் இனத்துக்கே உண்டு. அதாவது இன்றைக்கி அடிச்சுக்கிட்டான்னு கூட கொஞ்ச நாள் சென்று டப்புன்னு சேர்ந்துக்குவோம். விரோதம் அப்படியே வைராக்கியம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த ஒரு நல்ல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அந்த தொழில் எல்லாமே நான் கற்றுக்கொண்டு நானும் அந்த போக்கில் போய்கிட்டே இருந்தேன். ஆனால் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது எங்கள் அம்மா அப்பா இப்போ நான் சம்பாதிக்க காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, அந்த சின்ன வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சொன்னாங்க. ஏன் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் எந்த ஒரு தப்பு தண்டம் பண்ண மாட்டாங்கன்னு தான் எங்கள் ஜாதியில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும், என் பொண்டாட்டிக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்போவே எனக்கு என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் என்னாக எனக்கு இந்து முறைப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க. சாமியை வச்சு, சாமி முன்னாடி கருமணி வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கருமணி தான் கட்டணும், தாலிங்கிறது கருமணி தான் எங்களுக்கு. அந்த கருமணி தாலியை கட்டிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி விட்டாங்க. மேரேஜ் பண்ணி விட்டவுடனே, கல்யாணம் பண்ணி விட்டவுடனே தனியாக ஒரு குடிசை போட்டு எங்களுக்கு நீங்கள் வாழ்ந்துக்குங்க, நீங்கள் பிழைச்சிக்குங்க அப்படின்னு எங்களுக்கு தனியாக பக்கத்துலேயே குடிசை போட்டு கொடுத்தாங்க. டேராக தான் நாங்கள் குடிசை, அந்த குடிசையில் போட்டுட்டு அப்படியே நான் தொழில் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன வயசில் அந்த ஆண்டவர் பற்றி தெரிஞ்சதுனால சில நேரம் அந்த எண்ணங்கள் வரும். அந்த வசனங்களை சொல்லி கொடுத்தது செஞ்சது அதெல்லாம் யோசிப்பேன், பார்ப்பேன். அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருந்தேன். மரத்தடியில் ஒரு புளியா மரத்தடியில் உட்கார்ந்துருக்கும்போது பட்ட பகல் 2 மணி. அந்த 2 மணிக்கு உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன வயசில் சில வசனங்கள் சொன்னாங்க, ஆண்டவர் பற்றி பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு சின்ன வயசில் கூட நான் பசங்கள்கிட்டலாம் சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் உண்மையான நான் ஆண்டவர் என்ன செய்யலை, ரட்சிப்புகளை உண்மையாக நான் என்ன செய்யலை, அவரோட போகல. ஆனால் அவர் தெரியும், பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, வசனம் சொல்லுவாங்க, தெரியும். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ எப்படி பேசினார்னா, நான் ஒரு மரத்தடியில் உட்காந்து நானே யோசிக்கிறேன், இந்த வானம் பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த மரம் செடி எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த பூமியெல்லாம் எப்படி இந்த மனிதர்களாக எப்படி உண்டாக்கப்பட்டது, இவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டாக்கப்பட்டது எப்படி, யார் உண்டாக்குனா இது எப்படி இருக்கும், எல்லாம் பார்க்குறதுக்கு பறவைகள் செடிகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நானே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தான்னு ஒரு வார்த்தை வந்தது. அது வரும்போது நான் திரும்பி பார்த்தேன். புளிய மரத்து அடியில் உட்காந்துருக்கனால ஒரு வேளை மேலே ஆள் உட்காந்து பேசுதான்னு சொல்லிட்டு மேலே கூட திரும்பி பார்த்தேன். மேலே கூட ஆள் இல்லை. என்னடா ஏதோ ஒரு வார்த்தை பேசின மாதிரி இருந்துச்சு, பக்கத்துலேன்னு பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அது யார் தெரியலையேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி யாரோ போட்டு இருக்கும்போது பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு வார்த்தை வருது, இன்றே மரித்தாய் நீ எங்கே போவாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. அப்போ நான் தான் நினச்சேன், அது உள்ளத்திலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ நினச்சேன், ஆண்டவர் நம்மளை பேசுகிறாரு, ஆண்டவர் நமக்காக பேசுகிறாரு. நம்ம பாவமான வழியில் போய்கிட்டே இருக்கிறோம், மனம் போல போக்கில் போய்கிட்டே இருக்கிறோம், இந்த பாவ வழியில் விட்டு ஆண்டவருடைய வழிக்கு வரேன்னு ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் நானாக ஒரு சபையை தேடி போக ஆரம்பித்தேன். இந்த கீரனூரில் பகுதியில் ஒரு டிரினிட்டி பூர்ண சுவிசேஷ சபை இருந்தது. பாஸ்டர் மத்திய வெளிச்சாமி அங்கே நடத்திக்கிட்டே இருந்தார். அந்த சபைக்கு போயிட்டு ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு நான் அந்த சபைக்கு போக ஆரம்பிக்கும் போது நாங்கள் இந்துவில் தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். என் மனைவி கிட்ட நான் கேட்டேன், ஏம்மா இனிமேலும் நான் எந்த ஒரு கெட்ட வார்த்தையோ எந்த ஒரு இதோ போயோ பேச மாட்டேன், இந்த மாதிரிலாம் தப்பான காரியங்களை எதுவும் செய்ய மாட்டேன்,
நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுக்காக வாழ போகிறேன், நீ வந்து இயேசுக்குள்ளே வா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், உன்னுடைய விருப்பம் என்னவோ அதன்படி இரு, ஆனால் நான் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் வந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி. என் மனைவி வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கே போனதே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, சரிங்கய்யா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்போ நீனும் சபைக்கு வான்னு சொல்லிட்டு சபைக்கு அதையும் கூப்பிட்டு போனேன். என் மனைவி பேர் சவுந்தராணி. எங்களுக்கு 1984 கல்யாணம் ஆனது. 1984 கல்யாணம் ஆன பிறகு 1987 குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளையினுடைய பேர் சங்கீதான்னு பேர் வச்சேன். அப்போது அந்த ரட்சிப்புகளை நடத்தி நாங்கள் சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். குடும்பத்தோடு சபைக்கு போக ஆரம்பிச்சோம். நான் சபைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது 4 வருஷம் கழித்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பயங்கரமான ஒரு நோய் வந்தது, வியாதி வந்தது. வியாதினா அது காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, சளி, இரும்பல், அந்த மாதிரி பலவிதமான வியாதி வந்தது. என் சொந்த பந்தக்காரங்க எனக்கு பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ வந்து ஏன்னா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஞானஸ்தானம் பெறும்போது கரவமணி இருக்கக்கூடாது, தாலி இருக்கக்கூடாது. அந்த பாஸ்டர் சொன்னார், எனக்கு வந்து டெர்னிட்டி பூர்ண சுவிசேஷ சபை பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது. எனக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் தாலி இருக்கக்கூடாது, உங்கள் மனைவிக்கு தாலி இருக்கக்கூடாது, தாலி இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாலியை நான் கழட்டிட்டு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்த உடனே எங்கள் ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளே ஏற்று ரட்சிக்கப்பட்டு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, குடும்பமே ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஆண்டவருக்குள்ளே போயிட்டாங்கன்னு எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களாம் எனக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து நம்ம சாமியை விட்டு நீ வேறு சாமிக்கு போயிட்ட, அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முடியாமல் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சாமி விட்டு அந்த சாமி விட்டு அதனால தான் நீ சாவ போகிற அப்படின்னுங்கிறாங்க. ஆனால் சொந்த பந்தக்காரர் இருந்தால் கவனிப்பாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சாமி விட்டு சாமி போனதுனால தான் நீ சாக போகிற, யாருமே கவனிக்க மாட்டாங்கிறாங்க, யாருமே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக மாட்டாங்கிறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நான் அப்படியே செத்தான்னு கூட பரலோகத்துக்கு போவேன், நான் செத்தா எங்கே போவேன். அந்த உறுதி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார், கொடுத்துட்டார். நான் ஆண்டவரை உண்மையாக என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், உண்மையாக நான் ஒரு கட்டுக்கு வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் செத்தான்னு கூட பரலோகத்துக்கு போவேயா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போது அவங்க அப்படி சரி நீ செத்தான்னு சரி பொழுது சரி நாங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டோம், உன்னை கவனிக்க மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு பாஸ்டர் போய் பார்த்துட்டு பேசி கூப்பிட்டு வந்து அவர் ஜெபம் பண்ணார். எல்லா வியாதி நோய் நொடிகள் மாறினது. ஆண்டவருக்காக உண்மையாக வாழ ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், உதவி செய்தார். அந்த நாளிலேருந்து இந்நாள் வரைக்கும் நான் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறாரு. நான் வந்து ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா இறக்குற டயத்தில் கூட நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அந்த பொருத்தனால தான் ஆண்டவர் என்னை விடாமல் பிடிச்சிட்டார். காரணம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் இருக்குது, வயசான பிறகு இறந்துட்டார். இறந்த பிறகு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எங்கள் அப்பா பிழைச்சிட்டார்னா நான் உமக்காக சாட்சியாக உண்மையாக இருக்கிறேன்னு ஜெபம் பண்ணேன். செத்தவர் பிழைச்சிட்டார். பிழைச்சம்போது அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன செஞ்சார்னா, அந்த சாமி மூட்டையை கொண்டாந்து அந்த சாமி மூட்டையை கொண்டாந்து எங்கள் அப்பா கிட்ட வச்சுட்டார். எங்கள் அப்பா அந்த சாமியை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டார். கும்பிட்ட உடனே மறுநாளில் உடனே செத்துட்டார். அப்போ நான் அது எனக்கு இன்னும் என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு இன்னும் வேகமாகிடுச்சு. ஆண்டவர் நான் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உயிர் கொடுத்தாரு. இவன் சாமியை கொண்டாந்து வச்சுட்டு சாமியை செத்துட்டாரேன் அப்படி இன்னும் எனக்கு அதுலேருந்து ஆண்டவருக்காக நான் உண்மையாக என்ன செஞ்சிட்டேன், வர ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து நான் வந்து என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம் எல்லாம் மாறிக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. வியாபாரம் பண்ணேன், சில வெளிநாடு கூட எல்லாம் போயிருக்கிறேன் தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக. என் வியாபாரம் விரித்து அடையல, ஆண்டவர் எனக்கு விருத்தடை வைக்கல. எவ்வளோ சம்பாதிச்சான்னு கூட அது நிற்காது, கையில் நிற்காது. எவ்வளோ சம்பாதிச்சானு கடன் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படி. அப்போ ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய ஒன்று சொல்ல வார்த்தையின்படி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஊழியம் செய்ய வேண்டுமா, இல்லை நான் வந்து விசுவாசியாக இருக்க வேண்டுமா, இல்லை நான் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்னு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன் ஜனக்கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டு
அவங்களுக்காக காவலாக இரு அப்படின்னு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் என்ன செய்கிறேன், நான் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பம் என்ன செய்கிறாங்க, சபைக்கு வர்றாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தாமே எங்களுக்கு பாதுகாத்து எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு. நாங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் உண்மையாக வாழ இன்னும் அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா சாபத்தில் இருந்த என்ன, ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்த என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், என்னை வேறு பிரித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். என்னை மட்டும் இல்லை, என்னை, என் குடும்பத்தை, என் ஜனத்தை, என் இனத்தை எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறார், அவங்கள ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி உதவி செய்திருக்கிறாரு. இன்றைக்கி நல்லா இருக்கிறோம்னா காரணம்னா ஆண்டவர் தான். ஆண்டவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. இந்த வானத்தையும் பூமியும் அவர் தான் படைத்தார். அவர் என்னை காட்டிட்டார், எனக்கு புரிய வச்சுட்டார். அதுக்காக தான் நான் நன்றியோடு சோத்தரிக்கிறேன். நான் ஏன்னா ஒரு பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நன்றாய் புரிந்து பாருங்கள். நான் அந்த மரம் செடி பார்க்கும்போது ஒரு விதையை மனுஷனுக்கு சாவு இருக்கா இல்லையும்போது சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுக்கு சாவே இல்லை. மனிதனுக்கு அப்போ நான் மனுஷன் சாவுறாங்களே, அது எப்படி? அதுக்கு சொல்கிறாரு, ஒரு விதையை பாரு, அந்த விதையை புதைச்ச தான் அதுக்கு உயிர் வருது. ஒரு விதை தான், ஒரு புது விதை புதைக்கிறோம், அது வளர்ந்து மரமாகி காய் கொடுக்குது, பழம் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, எல்லாமே என்ன செய்யுது, அது நமக்கு கொடுக்குது. அப்போ ஒரு விதைக்கு அவ்வளோ மகிமை ஆண்டவர் தரான்னா மனுஷனுக்கு எவ்வளோ மகிமை ஆண்டவர் வைத்திருப்பார் அப்படின்னு எனக்கு புரிய வச்சார். அது புரிஞ்சு கொண்டேன். ஆண்டவர் நான் அறிஞ்சு கொண்டேன். ஆண்டவருக்காக அந்நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருக்காக நானும் என் வீட்டாரும் என்றால். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். பையன் பேர் இம்மானுவேல் என்று பேர் வச்சேன். அவர் தீர்க்க தரிசனமாக ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, உனக்கு எத்தனை பிள்ளைன்னு சொல்லும்போது, இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்கய்யா, இன்னும் மாசமாக இருக்குங்கய்யா வீட்டில் அப்படின்னு சொன்னேன். சரி, அவன் பையன் பிறப்பான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பேர் வைன்னு சொல்லிட்டு போயிட்டார். பார்த்தா அதே மாதிரி பையன் பிறந்தான், அவனுக்கு இம்மானுவேல் என்று என்ன செஞ்சாங்க, பேர் வச்சோம். ஆண்டவர் அவனையும் பாதுகாத்து அவங்களையும் நாங்களும் குடும்பமாக என்ன செய்கிறோம், வேதம் சொன்ன வார்த்தையின்படி நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்ப மாதிரி குடும்பமாக சேவிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், கிருபை அளித்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றியோடு கடனாக இருக்கிறேன். ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறேன். இன்னும் என் இன மக்களெல்லாம் எத்தனையோ பாவத்திலையும் சாபத்திலும் தான் கிடக்கிறாங்க. அதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான தெய்வம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களையும் ஆண்டவரை காப்பாற்ற வேண்டும், நல்ல வழிக்கு வர வேண்டும். அதாவது குடிக்கிறது, அவங்க வெறித்தனமாக அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. சில குடிப்பழக்கத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க கெட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவத்தில் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, சும்மா செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குடித்து சில நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே செத்துடுறாங்க, அவங்களே தூக்கு வாங்கிடுறாங்க. இந்த நிலைமை மாறணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் தான் முடியும், தவிர வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு மனுஷனாலையும் காப்பாற்ற முடியாது. இந்த குடிப்பழக்கத்திலேருந்து சாவுலேருந்து காப்பாற்றணும்னா படைத்த தெய்வத்தினால தான் முடியும். ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும், எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. அதனால் ஆண்டவர் கொடுத்த இந்த பாக்கியம், இந்த வாய்ப்பு வாழ்நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும். அதாவது இது ஒரு கிஃப்ட்டு, இது ஒரு கிஃப்ட்டு, இது காசோ பணமோ அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுக்க, நமக்காக மறித்து, எனக்காக ரத்தம் சிந்து எனக்காக என்ன செஞ்சுருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறாரு. எனக்காக மட்டுமில்லை, ஒவ்வொருவருக்காகவும் அவர் தேடுகிற, அவர் படைத்த உலகத்தை படைத்த ஒவ்வொருவருக்காகவும் அவர் ரத்தம் சிந்து அவர் மீட்டு இருக்கிறார். எந்த ஒரு தெய்வமும் நம்ம தெய்வத்தை அவர் பாருங்கள், ஆண்டவர் நம்மளுக்காக இறக்கப்பட்டு வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார், இரக்கம் செய்கிறார், உதவி செய்கிறார். அதனால் ஆண்டவர் நல்லவர். அந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததுனால என் மகளுக்கு சங்கீதான்னு பெயர் வச்சுட்டேன். அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சங்கீதா பியூலா என்று பெயர் வச்சு அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன். திருமணம் பண்ணி கொடுத்து 4 பிள்ளைகள் இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை, 2 பசங்க அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பையனுக்கும் பிறந்தனால இம்மானுவேல் ஏற்கனவே பேர் வச்சதுனால அவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்டன் நம்ம முறைப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கும் 4 பிள்ளை இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை, 2 பசங்க. கர்த்தர் எனக்கு அபரிதமாக என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இங்கே இந்த கீரனூர் பகுதியில் அண்ணா நகர்னு இந்த கிராமத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் நோயெல்லாம் போக்கி என்னை சுத்தமாக்கி என்னை பரிசுத்தப்படுத்தி என் குடும்பத்தை ஆசீர்வதித்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் ஒரு 2 மாடி வீடு கட்டியிருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் காசு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையாக ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார், மாற்றுவார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் உதவி செய்யணும், அவர்கிட்ட கேளுங்க, அவர் கண்டிப்பாக உதவி செய்வார். என்ன ஒன்றுக்கும் உதாத அற்பமாய் தூசியமாக இருந்த எங்களை, ஒன்றும் தெரியாதவனை, ஒரு படிப்பறிவும் அதிகமாக இல்லாதவனை
என்னை வந்து வேதத்தை படிக்காத தெரியாதவனை வேதத்தை என்னை படிக்க வச்சார். நான் வந்து பைபிளை எடுத்து படித்தோம்னா ஆரம்பத்து காலத்தில் கா இர் ஏ தாயிர் கர்த்தர் இப்படி தான் சொல்லுவேன். இன்றைக்கி வேதம் பைபிள் பாட்டாக படித்தான்னு கூட படிப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு போயிட்டு சுற்றி வர உதவி செய்திருக்கிறாரு. நான் பிஸ்னஸ் ரீதியாக போனேன். அப்போல்லாம் எங்கெங்கே போனேன்னா முதல்ல வந்து சிங்கப்பூர் போயிருக்கிறேன், மலேசியா போயிருக்கிறேன், தாய்லாந்து போயிருக்கிறேன், இந்தோனேஷியா போயிருக்கிறேன், ஸ்ரீலங்கா போயிருக்கிறேன், மொரசிஸ் போயிருக்கிறேன், மடகாஸ்கர் போயிருக்கிறேன். இப்படி பல நாடு போனான்னு கூட எனக்கு விருத்தி அடையலை. ஆனால் நாடு சுற்றி பார்த்தேன், போன வியாபாரத்துக்கு எனக்கு சரியில்லை. ஆனால் உண்மையாக நான் ஆண்டவருக்கு வரும்போது என்னை ஆண்டவர் மாற்றி விட்டார். என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் வெளிநாட்டு போயிட்டு கூட எங்களால் என்ன செய்ய முடியல, என்னால் வாழ முடியல, என்னால் ஒரு வீடு வாசலோ கட்ட முடியல, செய்ய முடியல, கடன் தீர்க்க முடியல. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் கடனெல்லாம் அடைந்தது. நான் வீடு கட்டினேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அந்த இயேசுவை ஆண்டவர் ஏற்றிக்கொண்டீங்கன்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா நீங்கள் மனதார வாயால் கூப்பிடுங்க. கூப்பிட்டா அவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கார். நான் கூப்பிட்டேன். ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய இறக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கார், என்னை பரிசுத்தப்படுத்திருக்கார். இந்த ஜாதியில் எனக்கு எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சுருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருக்காக நான் நன்றி கடனாக பட்டு இருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க, ஜெபிங்க, உங்கள் வாய்களை திறந்து மனசார கேளுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தேவ சமூக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் என்ன செய்வார், உதவி செய்வார். அவர் மாத்திரம்தான் உதவி செய்வார். வேறு யாராலும் எந்த ஒரு மனுஷனும் உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு மனுஷனும் ஒரு வாட்டி உதவி செஞ்சால் மறுவாட்டி உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் கடவுள் அப்படி இல்லை. உன்னையும் என்னையும் படைத்த கடவுள் அவர் எப்போவும் உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, அவர் உதவி உங்களுக்கு எல்லா காரியங்களும் என்ன செய்வார், வாக்கிய பண்ணி தருவார். என்னுடைய நிலைமையை மாற்றினார். நரிக்குற இனம்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருப்பாங்கன்னு. ஆரம்ப காலத்தில் போகிற போக்கில் ரோட்டில் தெருவில் வீதியில் படுத்துக்கிட்டு இருந்தோம், குடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். பல எச்சையில் சோறெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துருக்குறோம். பலது அப்படி வாழ்ந்த என்னையை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், எப்படி மாற்றிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குறீங்க, இப்போடைய ஜெனரேஷன் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறாங்களோ ஒரு சில பேர் பார்த்தாங்களோ உங்களுக்கு புரியும். ஆண்டவர் எங்களை மாற்றிருக்கிறார். அதனால் உங்களையும் மாற்றுவார். உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனைகளை தீர்க்குவார், உங்கள் கஷ்டங்களை தீர்க்குவார். என் கஷ்டத்தை ஆண்டவர் தீர்த்த ஆண்டவர் உங்கள் கஷ்டத்தை என்ன செய்வார், தீர்ப்பார். அதுக்காக நான் நன்றியோடு சோத்திரித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்தை ஆண்டவர் தாமே வாய்ப்பு கொடுத்துற ஐயாக்காகவும் டானியலுக்காகவும் அவருடைய யூடியூப் சேனலுக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்தில் நீங்களும் ஆண்டவரே எனக்கும் உதவி செய்ய இறங்குன்னு கேட்டினே, கண்டிப்பாக நிச்சயமாக இறங்குவார். ஆண்டவர் உதவி செய்வார். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு சோத்திரிக்கிறேங்க. தாவே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனலில் வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக நன்றி ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து ஆண்டவரே இந்த வாய்ப்பையும் கிருபையும் கொடுத்ததுக்காக நன்றி. அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் சேனல் பார்க்குற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. அவங்களோட மன கஷ்டத்தில் உண்டு, பாரத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ, என்ன கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, நோயில் இருக்கிறாங்களோ, ஆண்டவரை வியாதியில் இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளிலிருந்து எல்லா கஷ்டத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். அவங்க வாழ்வாதாரம் மாற்றுங்க ஆண்டவரே. உண்மை உள்ள மனுஷனாக, உண்மை உள்ள குடும்பமாக நீர் ஆசீர்வதிங்க. எல்லா குடிப்பழக்கத்திலிருந்து, எல்லா பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து நீக்கி ஆண்டவரே உமக்காக உண்மையாக வாழ உதவி செய்வீங்க. ஆண்டவரே அவங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பாதுகாத்து கொள்வாராக ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லா நிலைமைகளும் மாற்றுவீராக ஆண்டவரே. உண்மை நாம மாத்திரம் மையப்படுத்த உதவி செய்ய ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்ய ஆண்டவரே. குப்பையில் இருந்து என்னை தூக்கி எடுத்தவர், இதே மாதிரி பாரத்தில் கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே வாழ்வாதார நிலைமைகள் மாறி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நிலைமைகள் எல்லாம் மாற்றுவீராக ஆண்டவரே. உண்மை நாம மாத்திரம் மையப்படுத்த உதவி செய்ய. அதிசயமான தேவன் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை காட்டுங்க. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருவர் வெக்கப்பட்டு போகாதபடி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜெபத்தில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.